இன்னைக்கு என்ன விழாதுன்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் வேஃபில் தெரியும்னு நினைக்கிறேன். அங்க இன்னைக்கு எல்லா வேஃபில்ஸும் ஃபிளாட் 100ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அங்கதான் போய் ட்ரை பண்ணலான்ட்டுன்னு. ஃபிளாட் 100ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? ஏன்னா வேஃபில்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதான் அங்க போய் ட்ரை பண்ணலான்ட்டுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஆனா கன்ஃபார்மா செம கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரீம் ஸ்டோரி அவங்க, அப்புறம் வேற ஏதோ ஒரு டெசர்ட் ஷாப்ல போட்டிருந்தாங்க, அதுக்கும் போயிருந்தேன். ஃப்ரோசன் பாட்டில்ஸ் அதுவும் போட்டிருந்தாங்க. அதுக்கு போயிட்டு இருக்கும் போதும் செம கூட்டம், லைன் எங்கேயோ நின்றுட்டு இருந்துச்சு, ஒரு 1 கிலோமீட்டர் வெளில வரைக்கும். அதெல்லாம் நினைச்சு இப்ப போறப்ப கன்ஃபார்மா இப்பவும் வெளியே வரைக்கும் லைன் நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிளாட் 100ன்னு போட்டிருக்கானே, டெஃபினட்டா லைன் நிற்கும். சரி, பார்க்குறேன். இப்போ இந்த பெல்ஜியம் ரைஃபிள்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அசோக் நகர் கிட்ட இங்க ஒரு பெல்ஜியம் ரைஃபிள்ஸ் இருக்கு. அங்க போய் பார்க்கலான்னு இருக்கும். அது ஒரு சின்ன அவுட்லெட் தான், ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல இந்த பெல்ஜியம் ரைஃபிள்ஸ் இருக்கும். இங்க இருந்து அது கிட்ட தான். சரி, அதான் வீட்டுக்கிட்டே இருக்கு. சரி, அங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கூட்டம் எவ்வளவு இருக்கு பார்ப்போம். அப்படி அங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சுன்னா அண்ணா நகர்லாம் போக முடியாது, டேரக்டா வீட்டுக்கு தான் போக முடியும். ஏன்னா இங்கேயே இவ்வளவு கூட்டம்னா அண்ணா நகர்லாம் கேட்கவே வேணாம். கூட்டம் வழிஞ்சி வெளியே இல்லை. அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வெளியே இருக்கும். ஸோ இங்கேயே கூட்டமா இருந்துச்சுன்னா டைரக்டா ரிட்டர்ன் டு ஹோம் தான். சரி, பார்ப்போம். கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேன். கிட்ட வந்தாச்சு. நம்ம தெரியுதா, இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் தான். இங்கதான் இங்கே பெல்ஜியம் ரைஃபிள்ஸ் இருக்கும். எங்கன்னு தெரியல, பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கிங் எங்க இருக்குன்னு பார்த்து இப்படியே போய் மேலே ஏற்றணும். பார்க் பண்றதுக்கு இதோ கிடைச்சிருச்சு. சரி, உள்ள போயிட்டு பாக்கி விழாவை கண்டினியூ பண்றேன் கைஸ். ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தோம். கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு ஓவர் கிரௌடா இருக்கு, டைமும் லேட் நைட் ஆயிடுச்சு, அதனால நாளைக்கு வாங்கிட்டு வந்தோம்னு இன்னைக்கு ஒரு பில்லு மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்க மொத்த வேட்டம்ஸும் வாங்கிட்டு ஒரு பில்லை மட்டும் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கைஸ். அதான் நான் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்றேன் இந்த விளாக் அப்படியே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அகைன். நேற்று பார்த்துருப்பீங்க பெல்ஜியம் ரைஃபிள் விளாகு. அது என்னன்னா பாதியிலே முடிச்சிருப்பேன். அதான் அந்த ஃபன் என்னாச்சு நேற்றே நான் சொல்லியிருப்பேன். அந்த ஆடியோ கரெக்டாக கேட்கலன்னு நினைக்கிறேன், அதனால நான் திருப்பி சொல்றேன். என்னாச்சுன்னா, நேற்று நைட்டு நான் பில் வாங்கும் போதே ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆயிடுச்சு. எனக்கு பின்னாடி ஒரு 50 மெம்பர்ஸ் இன்னமும் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே, நாளைக்கு நீங்க அந்த இது வாங்கிக்கலாம் வேஃபிள்ஸ், இன்னைக்கு வரும் பில் மட்டும் வாங்கிட்டு போயிருங்க, வேஃபிள்ஸ் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. லைக் இப்படி பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போன 2 டெசர்ட் ஸ்டாப்லயும் இப்படி பண்ணல. கிரீம் ஸ்டோரியும் இன்னொரு கடை இங்க
இந்த கடை பேர் தான் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஒன்று க்ரீம் ஸ்டோரி, இன்னொன்று வந்து ஃப்ரோசன் பாட்டில். இந்த 2 கடையிலையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணல. பில் போட்டாங்கன்னா அன்னைக்கே எவ்வளோ க்ரௌடோ நின்று வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா ரொம்ப ரஷ்ஷு, ரொம்ப லேட் ஆச்சு, டென்ஷன் ஆச்சு. அவங்களுக்கு அந்த மிஷின்லாம் கூட ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ செஞ்சு செஞ்சு செஞ்சு. ஆனால் இங்கே அப்படி பண்ணாமல் நெக்ஸ்ட் டே வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டே அதுவும் வந்து மார்னிங் மட்டும் இல்லாமல் மார்னிங் 10 to நைட்டு 12 எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விச் இஸ் வெரி குட்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நேற்று பில் வாங்கிட்டோமா, இன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ரீயா இருக்கேன். ஸோ இப்போ நான் போறேன் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு. மோஸ்டா ரஷ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே, அதனால மார்னிங்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஈவினிங் ஐ கெஸ் ரஷ் இருக்காதுன்ட்டு போய் பார்த்தாதான் தெரியும் ரஷ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஃபிளாட் 100ன்னு சொன்ன மாதிரியே அவங்க ஃபிளாட் 100க்கே தராங்க எல்லாமே. ஈச் வேஃபில் 95 rupees காஸ்ட் ஆச்சு. நாங்க ஒரு 4 ஃபிளேவர் வேஃபில் வாங்கினோம். அது கரெக்டா 95 into 4ன்ட்டு கரெக்டா 400 எடுத்துட்டு வந்துட்டாங்க. டாக்ஸ் அதெல்லாம் போட்டு. ஓகே, அது பரவாயில்ல. நான் இந்த போட்டோ அப்படியே அட்டாச் பண்றேன் பாருங்க. இந்த பில்லு எவ்வளவு வந்துச்சு, 4 வேஃபில்ஸ் என்ன ஃபிளேவர்ன்ட்டு. ஐயோ கைஸ், இன்னைக்கும் செம்ம ரஷ் நிக்குது. ரொம்ப ரொம்ப ரஷ். ஐயோ இன்னைக்கு கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ சரி, நான் கிட்ட போயிட்டு அங்க பாக்குறேன் லைன்ல. ஹலோ கைஸ், ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த ஆஃபரை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம். ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். போலாமா? ஓகே, ஒரு 2 days ஸ்ட்ரகிள் சூப்பராக முடிஞ்சுது. என்னதான் 2 நாள் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இன்னைக்கு நல்லா செம்மையாக சாப்பிட்டோம். எல்லா வேஃபிலும் இன்னைக்கு கரெக்டாக இருந்துச்சு. கிறிஸ்பா கரெக்ட் ஃப்ளேவர் போட்டு சூப்பர் ஒர்த்தி. 100 rupeesக்கு பெல்ஜியம் வேஃபர்ஸ் செம ஒர்த்தி இன்னைக்கு. கைஸ், செம்ம டிராஃபிக்கு. 7 மணி பீக் டிராஃபிக்கு. எல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. ஐயோ எப்பா, என்ன டிராஃபிக் தான். ஸோ முடியல. ஓகே, ஒரு முறுக்கிட்டு இந்த விழாவை நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். முழுக்கும் போது தானே வருவீங்க. நல்லா இருந்த ரோடெல்லாம் இப்படி பண்ணி வச்சுட்டீங்களேடா, எங்கடா முறுக்குறது. ஓகே கைஸ், இதோட இந்த விழாவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு புது விழாவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.